அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். முருகப்பெருமானுக்கு உகந்த மாதங்களில் ஒன்றாக திகழ்வதுதான் பங்குனி மாதம். பங்குனி மாதத்தில் முருகப்பெருமானுக்கு உகந்த பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான நாளாகவே கருதப்படுது. இந்த பங்குனி மாதத்தை நாம மங்களகரமான மாதம் அப்படின்னு சொல்றோம். இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திதியுமே ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது. இந்த பங்குனி மாதம் நிறைவடைகிறதுக்குள்ள முருகப்பெருமானை நினைத்து இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமான பொருட்களை இழந்து அது திரும்ப கிடைக்காதா அப்படிங்கிற ஏக்கத்தோடு இருப்போம். அது பணமாக இருக்கலாம், சொத்தாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம். இப்படி எதுவாக இருந்தாலும் சரி, அது திரும்ப கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோடு காத்துட்ருப்போம். அப்படி இருக்கக்கூடிய பொருட்களோ அல்லது உறவுகளோ திரும்ப கிடைப்பதற்கும், கடனில்லாத நிம்மதியான வாழ்க்கை வாழவும் முருகப்பெருமானை நினைத்து பங்குனி மாதத்தில் இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா, எதை இழந்தோம் என்று வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களோ அது உடனடியாக உங்கள் கைகளுக்கு வந்து சேரும். அதை மாதிரி பண வசியமும் சுப நிகழ்வுகளும் நல்ல முன்னேற்றமும் உங்கள் குடும்பத்தில் உண்டாகும். இந்த பரிகாரத்தை எந்த நாளும் செய்யலாம். செய்ய வேண்டிய நேரம் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்தந்த நாளுக்குரிய ஹோரை நேரத்தில் செய்யணும். காலை 6 to 7 அல்லது மதியம் 1 to 2 அல்லது இரவு 8 to 9 இந்த நேரத்தில் செய்யணும். தேவையான பொருள் என்ன, எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். பதிவை தெரிந்து கொள்வதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு. உங்கள் குடும்ப பிரச்சனைகள், தொழில் பிரச்சனைகள், எதிரி பிரச்சனைகள் அனைத்தும் தீர ருத்ரசண்டி யாகத்தில் வைக்கப்பட்ட ருத்ரசண்டி தாயத்து, சர்வ வசியம் உண்டாக சர்வ சகல வசிய தாயத்து உங்களுக்கு தேவைப்பட்டால் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்குறேன். இந்த பரிகாரத்தை செய்கிறதுக்கான நேரம் தெரிஞ்சுக்கிட்டாச்சு. இந்த பரிகாரத்தை செய்கிற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய படத்துக்கு முல்லை மலர் அல்லது செண்பகம் அல்லது செவ்வரளி அல்லது பன்னீர் ரோஜா இந்த பூக்களால் அலங்காரம் செஞ்சுக்கோங்க. பிரசாதமாக பால், பழங்கள், பஞ்சாமிர்தம் கிடைத்தால் பஞ்சாமிர்தம் தாராளமாக வைத்துக்கொள்ளலாம். 6 வெற்றிலைகள் எடுத்துக்கோங்க. ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. 6 வெற்றிலைகள் எடுத்து ஒவ்வொரு வெற்றிலையிலையும் ஒவ்வொரு கைப்பிடி துவரம் பருப்பு வைக்கணும். துவரம் பருப்பை வச்சு அதுக்கு மேலே ஒவ்வொரு 1 ரூபாய் காயின் அல்லது 5 ரூபாய் நாணயத்தை வச்சு மனதார உங்கள் வேண்டுதலை வைங்க. மறுநாள் காலை அதில் இருக்கிற நாணயங்களை கொண்டு போய் கோயில் உண்டியலில் போட்டணும். அந்த துவரம் பருப்பை அந்த வெத்தலையோடு சேர்த்து ஒரு துணியில் வச்சு கட்டி ஓடும் நீரில் போட்டுருங்க, அல்லது பறவைகளுக்கு உணவாக கொடுத்துருங்க, அல்லது பசுவிற்கு உணவாக கொடுத்துருங்க. மிக மிக எளிமையான இந்த சூட்சும பரிகாரத்தை இந்த பங்குனி மாதம் முடிவதற்குள்ளே செய்யுங்க. கண்டிப்பாக 16 செல்வங்களும் உங்களை தேடி வரும். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன். ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர, ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர, மகா பெரியவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரியவா அருளால நல்லதே நடக்கட்டும்.